பிரசாதம் சுந்தர ராமசாமியின் சிறுகதை. எழுதப்பட்ட ஆண்டு 1958. 73:47 சுற்றி சுற்றி வந்தான். அன்று இரவுக்குள் அவன் 5 ரூபாய் சம்பாதித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் தலை நிமிர்ந்து முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியும். அவள் சிரிப்பதை பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தையின் பிறந்த நாளை கொண்டாட முடியும். ஜங்ஷனுக்கு வந்தான். ஜங்ஷனிலிருந்து புறப்பட்டு வளைய வளைய சுற்றி விட்டு வந்தான். அதே ஜங்ஷன் தான். மெயின் ராஸ்தா ஓரத்தில் ஒரு புருஷனும் மனைவியும் ராஸ்தாவை தாண்டுவதற்கு 10 நிமிஷமாக 2 பக்கமும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றார்கள். அவள் ஒக்கலில் ஒரு குழந்தை. கோயிலுக்கு போய்விட்டு வருகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இப்படித்தான் நானும் அவளும் நாளை கோயிலுக்கு போய் வர வேண்டும் என்று நினைக்கிறாள் அவள் என்று எண்ணினான் அவன். குழந்தையின் பிறந்த நாளை எவ்வளவு கோலாகலமாக கொண்டாட ஆசைப்படுகிறாள் அவள். அன்று மாலை பொன்னம்மை சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவளுடைய ஆசையே விசித்திரமானதுதான். தெரு வழியாக குழந்தையை தூக்கி கொண்டு நடந்து போகிற காட்சியை அவள் வியாக்கியானம் செய்ததை அவன் எண்ணி பார்த்து கொண்டான். நாளை விடிய கற்களில் எழுந்திருக்க வேண்டும். சுடு தண்ணீரில் குழந்தையை குளிப்பாட்ட வேணும். பட்டுச்சட்டை போட்டு கலர் நூல் வைத்து பின்ன வேண்டும். அந்த பின்னலில் ஒரு ரோஜா, ஒன்றே ஒன்று, அதற்கு தனி அழகு. நாம் இருவரும் குழந்தையை கோயிலுக்கு எடுத்துச் செல்கிற பொழுது தெருவில் சாணி தெளிக்கும் பெண்கள், கோலம் இழைக்கும் பெண்கள் எல்லோரும் தலை தூக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் தலை தூக்கி பார்ப்பதை நான் பார்க்க வேண்டும். நான் பார்த்து உங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் பார்ப்பதை பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும். 43:77 ஒரு நிமிஷம் தான் நிற்கும் இடத்தை மறந்து சிரித்தான். சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். தம்பதிகள் ரஸ்தாவை தாண்டி போய்விட்டார்கள். ஆனால் பொன்னம்மை போட்ட திட்டமெல்லாம் நிறைவேறுவதற்கு இன்னும் 5 ரூபாய் வேண்டும். 50 ரூபாய் செலவாகும். ஆனால் பொன்னம்மை அவனிடம் 5 ரூபாய் தான் கேட்டாள். துணிமணி கடனாக வாங்கி கொண்டு வந்து விட்டாள். அதை இரவோடு இரவாக தைக்கவும் கொடுத்து விட்டாள். சீட்டு பணம் பிடித்து குழந்தைக்கு மாலை வாங்கிவிட்டாள். பால் விற்று அதையும் அடைத்து விடுவாள். பிறந்த நாளை ஒட்டிய சில்லறை செலவுக்காகத்தான் அவள் பணம் கேட்டாள். 5 ரூபாய் காசு. வீட்டில் காலனா கிடையாது. காலனா என்றால் காலனா கிடையாது. அன்று தேதி 25. கைத்தடியை பூட்ஸில் தட்டிக்கொண்டே நின்றான் 73:47. அவனை பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. ஒரு தடவை பார்த்தவர்கள் அவன் முகத்தை மறக்க முடியாது. முகத்தில் ஆறாத அம்மை தழும்பு, அடர்த்தியான புருவம் மண்டி வளர்ந்து 2 புருவமும் ஒன்றாக இணைந்து விட்டது. காது விளிம்பில் ரோமம், மூக்கிற்கு கீழ் கருவண்டு உட்கார்ந்திருப்பதைப் போல பொடி மீசை. அவன் பார்வை தாழ்ந்து பறக்கும் பருந்தின் நிழல் மாதிரி ஓடிற்று. நீளமாக ஓடிற்று. வட்டம் போட்டது. குறுக்கும் மறுக்கும் பாய்ந்தது. ஒன்றும் அகப்படவில்லை. கழுத்தில் வேர்வை வழிந்தது. முகத்தில் சோர்வு. அங்கமெல்லாம் அசதி. சர்வீஸில் புகுந்த பின்பு இன்று போல் ஒரு நாளும் விடிந்ததில்லை. யார் முகத்தில் விழித்தோம் என்று யோசித்தான். கண் விழித்ததும் எதிரே சுவர் கண்ணாடியில் தன் முகம் தெரிந்தது ஞாபகத்திற்கு வந்தது. சிரித்து கொண்டான். பகற்காட்சி சினிமா முடிந்து மனித வெள்ளம் தெருவெங்கும் வழிந்தது. நெரிசலில் இருந்து விலகி நின்று கொண்டான். கூட்டம் குறைந்ததும் மீண்டும் நடந்தான். 4 மணிக்கு ஆரம்பித்த அலைச்சல் மணி 7 அடித்து விட்டது. இன்னும் சில நிமிஷங்களில் 8 அடித்துவிடும். பொழுது போய்கொண்டே இருந்தது. ஒன்றும் அகப்படாமலேயே பொழுது போய்கொண்டிருந்தது. அன்று சைக்கிளில் விளக்கில்லாமல் போவாரில்லை. சிறுநீர் கழிப்பதற்கு பிரசித்தமான சந்துகள் ஒன்று பாக்கியில்லாமல் தாண்டி வந்தாகிவிட்டது. சந்துக்குள் நுழைபவர்களின் கண்களுக்கு தென்படாமல் நின்று பார்த்தாகிவிட்டது. கால் வலி எடுத்ததுதான் மிச்சம்.
ஒரு குழந்தை கூட உண்ணுக்கு போகவில்லை. முன்பெல்லாம் நம்மவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பிரஜைகளாகிவிட்டார்கள். பொறுப்புணர்ச்சி கொண்ட பிரஜைகள். நீடூழி வாழ்க. 7347 முகத்தை சுளித்து கொண்டான். மீண்டும் ஜங்ஷனில் கிளம்பி வடதிசை நோக்கி நடந்தான். நின்று நின்று நடந்தான். சிறிது நடந்துவிட்டு நின்றான். நடந்தான், நின்றான். கோபமாக வந்தது. எதிரே வந்த டாக்ஸி கார்களை எல்லாம் பட்டு பட்டென்று கை காட்டி நிறுத்தினான். எல்லோரும் ஒழுங்காக லைசன்ஸ் வைத்திருக்கிறார்கள். 5 பேர் போக வேண்டிய வண்டியில் 3 பேர் போகிறார்கள். 4 பேர் போக வேண்டிய வண்டியில் டிரைவர் மட்டும் போகிறான். பேஷ், இனிமேல் இந்த தேசத்தில் போலீஸ்காரர்கள் தேவையில்லை. கூலிகள் யாரையாவது அதட்டி பார்க்கலாம். ஒருவரையும் காணோம். புது சினிமா ஆரம்பமாகிற நாள். ஒருவரையும் காணோம். எல்லா கழுதைகளும் சினிமாவில் காசை கரியாக்குகிறார்கள். அந்தி மயங்குகிற சமயம் கூல்ட்ரிங்க் கடையில் ஸ்பிரிட் வியாபாரம் ஆரம்பமாகும். மது விலக்கு அமுலில் இருக்கும் பிராந்தியம் இது. கடையின் வாசலில் போய் நின்றுவிட்டால் போதும். மாதாந்திர படி கையில் விழுந்துவிடும். பிறந்த நாளை ஜமாய்த்து விடலாம். ஆனால் கடை பூட்டியிருக்கிறது. அவன் பாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்கும். வியாபாரத்தை கண்ணுக்கு கண்ணாக கவனிக்க வேண்டாமோ? சந்திலிருந்து ஒரு குதிரை வண்டி திரும்பி மெயின் ரஸ்தாவில் ஏறிற்று. சாரதி சிறு பயல், மீசை முளைக்காத பயல். அவனும் விளக்கேற்றி வைத்திருக்கிறான். வண்டி அருகே வந்தது. லேய், நிறுத்து. குதிரை நின்றது. உங்கள் அப்பா எங்களே? வரல. ஏனா? படுத்திருக்காரு. என்ன கொல்ல? வகுத்த வலி. எட்டனா எடு. என்னது? எட்டனா எடுல. உம்மா ஆன இல்லை. உங்கள் அம்மா தாலி. எடுல எட்டனா. இந்தா பாரும் என்று சொல்லிக்கொண்டே பயல் நுகக்காலில் நின்று கொண்டு வேஷ்டியை நன்றாக உதறி கட்டி கொண்டான். மோரைய பாரு. ஓடுல ஓடு. குதிரை வண்டி வச்சுருக்கான். குதிரை வண்டி. மனுஷனா பிறந்தவன் இதில் ஏறுவானே. குதிரை நகர்ந்தது. தபால் ஆபீஸ் பக்கம் வந்தான். 7347. எதிர்சாரி வெற்றிலைப்பாக்கு கடை பெஞ்சில் அமர்ந்தான். தொப்பியை எடுத்து மடியில் வைத்து கொண்டான். தலையை தடவி விட்டு கொண்டான். கையெல்லாம் ஈரமாகிவிட்டது. எரிச்சல் தாங்க முடியவில்லை. தொடை நோவும்படி நிக்கரில் பிசைந்து பிசைந்து துடைத்து கொண்டான். மேற்கும் கிழக்கும் பார்த்தான். அப்பொழுது தபால் நிலையத்தை நோக்கி ஒரு கனமான உருவம் வருவது தெரிந்தது. எங்கோ பார்த்த முகம் போல் இருந்தது. கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகரோ? கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர் தபால் ஆபீஸில் நுழைந்தார். கூர்ந்து கவனித்தான். 7347. அர்ச்சகர் கையில் ஒரு நீல உரை. எழுந்து பின்னால் சென்றான். அர்ச்சகர் தபால் பெட்டி அருகே சென்று விட்டார். வேய், சட்டென்று திரும்பினார். இங்கே வாரும். இதை போட்டுட்டு வந்துடுறேன். போடாமல் வாரும். அர்ச்சகர் ஸ்தம்பித்து நின்றார். வாரும் இங்கே. ஒரு அதட்டல். அர்ச்சகர் தயங்கி தயங்கி வந்தார். நல்ல கனமான சரீரம். முழு முழு என்று உடம்பு. உடம்பு பூராவும் எண்ணெய் தடவியது போல் மினுமினுப்பு. வளைகாப்புக்கு காணும்படி வயிறு. அர்ச்சகர் முன்னால் வந்து நின்றார். அது என்னது கையில்? கவர். என்ன கவரு? ஒன்றுமில்லை, சாதா கவர் தான். தபாலில் சேர்க்க போகிறேன். கொண்டாரும் பார்ப்போம். வாங்கி பார்த்தான். உரையோடு ஒரு கார்டும் இருந்தது. கார்டு யாரோ யாருக்கோ எழுதியது. நீள உரை உள்ளூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு போக வேண்டியது. 7347 அர்ச்சகர் முகத்தை வெறிக்க பார்த்தான். அர்ச்சகர் முகம் சிவந்தது. இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். அர்ச்சகர் முகம் மேலும் சிவந்தது. 7347க்கு ஒரே சந்தேகம், ஒரே சந்தோஷம். அவனுடைய மகள் அதிர்ஷ்டசாலிதான். இந்த கவர் உம்ம கையில் எப்படி சிக்கிச்சு? குரலில் அதிகாரம் இடுக்கேறிவிட்டது. அர்ச்சகர் உதட்டை பூட்டி கொண்டு நின்றார். முகம் தொங்கி போய்விட்டது. வாயில் கொலக்கட்டையோ?
அதற்கும் பதிலில்லை. மயிலே மயிலே இறகு போடுன்னா போடாது, நடவும் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கியது அர்ச்சகருக்கு. அர்ச்சகர் முதுகை பிடித்து லேசாக தள்ளினான். 7347. அர்ச்சகர் தட்டு தடுமாறி பேச ஆரம்பித்தார். நான் சொல்கிறத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தயவாக கேட்கணும். எனக்கு போராத காலம், இல்லைன்னா இழுக்காமல் விஷயத்துக்கு வாரோம். எனக்கு போராத காலம், இல்லைன்னா இந்த சந்தி வேலையில் நட்ட நடுக்க ஏதோ திருட மாதிரி, ஏதோ கொள்ளக்கார மாதிரி, ரவுடி மாதிரி, ஜேப்படிக்கார மாதிரி அடைச்சாட் விஷயத்தை கக்கி தொலையுமே. இழுன்னு இழுக்கான் மனுஷன். இதோ இந்த கார்டை சேர்க்க போனேன். கோயிலுக்கு பக்கத்தில் தபால் பெட்டி தொங்குற தபால் பெட்டியில் இந்த கார்டை சேர்க்க போனேன். போகிற வழியில் இந்த கவர் ரோட்டில் படுத்துக்கிட்டு அர்ச்சகரே வாரோன்னு கூவி அழைச்சிட்டாக்கும். நான் சொல்கிறத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தயவாக கேட்கணும். தொங்குற தபால் பெட்டியில் இந்த கார்டை போட முடியலை. கை சுருக்கிக்கிடுச்சோ? இல்லை, இந்த நீல கவர் தொங்குற தபால் பெட்டியில் வாயை மறிச்சுட்டு இருந்தது. ஆமாய்யா, அப்படி கொண்டாரும் கதையை. கதை இல்லை, நிஜத்தை அப்படியே சொல்கிறேன். தொங்குற தபால் பெட்டியில் இந்த நீல கவர் வாயை மறிச்சுண்டு வளைஞ்சு கிடந்தது. அடாடாடாடா, இந்த கார்டை ஆணை மட்டும் உள்ளே தள்ளி பார்த்தேன். உள்ளே போக மாட்டேன்னு சொல்லிடுத்து. சொல்லும். தொங்குற தபால் பெட்டி வாய் நுனியிலே அப்படியே 2 விரலை மட்டும் உள்ளே விட்டு நீல கவரை வெளியில் எடுத்தேன். அபார மூளையா, சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். நான் ஒரு தப்பும் பண்ணலை. தப்பு தண்டை அவனுக்கு போகிறவனு இல்லைண்ணா. ஊருக்குள்ளே வந்து விசாரித்தா தெரியும். 4 தலைமுறையாக நதிகிருஷ்ணன் கோயில் பூஜை எங்களுக்கு. இன்னி தேதி வரையிலும் விஷயத்தை சுருக்க சொல்லி தொலைமே ஐயா. செக்கு மாடு கணக்காக சுற்றி வாரான் மனுஷன். தொங்குற தபால் பெட்டி வாயில் 2 விரல் மட்டும் விட்டு கவரை வெளியில் எடுத்து கார்டையும் கவரையும் சேர்த்து போட பார்த்தேன். முடியலை. முடியாது. தள்ளி பார்த்தேன். கவர் மடிஞ்சு வாயை அடைச்சது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. திருன்னு விழிக்கிறேன். மேலேயும் கீழையும் பார்க்குறேன். முன்னும் போகலை. எனக்கு என்னடா செய்கிறதுன்னு யோசித்தேன். சரி, அந்த நதிகிருஷ்ணன் விட்ட வழின்னு மனசை தேத்தின்ட்டு பெரிய தபால் ஆஃபீஸில் கொண்டு வந்து சேர்த்துப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வரேன். அவ்வளவும் கப்ஸா அண்ட புழுகு என்றான். 7347. ஒரேடி அப்படி சொல்லிவிடப்படாது. நான் சொன்னதெல்லாம் நிஜம். கூட்டி குறைச்சி சொல்ல தெரியாது எனக்கு. மந்திரம் சொல்கிற நாக்கு இது. பொய் வராது. சரி, ஸ்டேஷனுக்கு போவோம். அர்ச்சகர் 7347 கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினார். அவர் அடைந்த கலவரம் பேச்சில் தெரிந்தது, ஸ்பரிசத்தில் தெரிந்தது. முகத்தில் பிரேதக்கலை தட்டிவிட்டது. நான் பொய் சொல்லலை. நான் ஒரு தப்பு பண்ணலை. நான் சொல்கிறது சத்தியம். நதிகிருஷ்ண கோவில் மூல விக்கிரகம் சாட்சியாக சொல்கிறேன். நான் சொல்கிறது பொய்யானா சுவாமி சும்மா விடாது. கண்ணை பிடுங்கிவிடும். கையையும் காலையும் உடைக்கப்படும். உடம்பை அலட்டிக்கிடாதையும், ஸ்டேஷனுக்கு வாரோம். அர்ச்சகர் கையை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அவன். அர்ச்சகர் மெதுவாக கையை இழுத்து கொண்டு பின்தொடர்ந்தார். அவருக்கு உடம்பெல்லாம் கூசியது. அவமானத்தால் உள்வாங்கி நடந்தார். அவருக்கு தெரிந்த 1000 பேர்கள் சுற்றி சூழ நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல இருந்தது. எல்லோரும் அதிசயத்தோடு பார்த்து கொண்டு நின்றார்கள். பஜாரை தாண்டித்தான் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். எல்லா வியாபாரிகளையும் அவருக்கு தெரியும். வியாபாரிகளின் ஜென்ம நட்சத்திரத்தன்று கோயிலில் பூஜை செய்து பிரசாதம் கொண்டு போய் கொடுப்பார். எல்லோருக்கும் அவரிடத்தில் மதிப்பு. அவர்கள் முன்னால் நடந்து போக வேண்டும். எல்லோரும் கடை வாசலில் நின்று பார்ப்பார்கள். அர்ச்சகருக்கு தான் ஜெயில் கம்பிகளை பிடித்து கொண்டு நிற்பது மாதிரி தோன்றியது. மனைவியும் குழந்தைகளும் முன்னால் நின்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகிறார்கள். போலீஸ் சேவகன் வந்து தடியால் அவர்களை வெளியே தள்ளுகிறான். 7347 காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து விடுவோமா என்று எண்ணினார் அர்ச்சகர். குய்யோ முறையோ என்று கத்தி கூட்டத்தை கூட்டுவோமா என்றும் எண்ணினார். 100 பேர் கூடத்தானே செய்வார்கள். 100 பேர் கூடினால் தெரிந்தவர்கள் 10 பேர் இருக்கத்தானே செய்வார்கள். இது என்ன அநியாயம் என்று முன்வந்து சொல்ல மாட்டார்களா?
ஆனால் வாயை திறந்தாலே முதுகில் அறை விழுமோ என்று பயந்தார். மேலும் அவருக்கு தொண்டையை அடைத்தது. நிமிஷத்திற்கு நிமிஷம் வயிற்றிலிருந்து கனமான ஏதோ ஒன்று மேல் எழும்பி நெஞ்சை கடைந்தது. துக்கத்தை விழுங்கி விழுங்கி பார்த்தார். ரோட்டிலேயே அழுது விடுவோமோ என்று பயந்தார். மெயின் ரஸ்தா இன்னும் வரவில்லை. இரு மருங்கிலும் ஓங்கி வளர்ந்திருந்த வேப்ப மரங்கள் இருளை பெய்து கொண்டிருந்தன. அர்ச்சகர் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டார். சிறிது தூரம் சென்றதும் நின்றார் அர்ச்சகர். தெரு விளக்கின் ஒளி அவர் முகத்தில் விழுந்தது. 7347 அவர் முகத்தை பார்த்தான். கண்கள் சிவந்திருந்தன. அர்ச்சகர் துண்டால் மூக்கை துடைத்து கொண்டு சொன்னார், நான் ஒரு தப்பும் பண்ணலை. இதை சொல்லும்போது அழுது விட்டார் அவர். நான் என்னவே செய்ய முடியும்? நான் என் டியூட்டியை கரெக்டாக பார்க்குற மனுஷன். நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையை பொறுத்த விஷயம் இல்லவே இது. ஸ்டேஷனுக்கு வாரோம், இன்ஸ்பெக்டர்கிட்ட விஷயத்தை சொல்லும். இன்ஸ்பெக்டர் விட்டால் நானாக பிடிச்சி கட்ட போகிறேன். இன்ஸ்பெக்டர் விட்டுடுவாரோ? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இன்ஸ்பெக்டர் வேற ஒன்றும் செய்ய மாட்டாரே. என்னது? இல்லை அடி கிடி இந்த மாதிரி. அதை சொல்வதற்கே வெட்கமாயிருந்தது அவருக்கு. இத்தனை பெரிய சரீரத்தில் அதைவிடவும் பெரிய கோழைத்தனம் குடி புகுந்திருப்பதை எண்ணி மனதுள் சிரித்து கொண்டான் 7347. அடிக்கடியெல்லாம் கேஸை பொறுத்தது. அடிக்கப்படாதுன்னு சட்டமா? சந்தேகம் வந்துடுச்சுன்னா எலும்பு உருவி எடுத்துடுவாங்க. அதுலேயும் இப்போ வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் எமகாதவன், நச்சு போடுவான் நச்சு. ஐயோ, எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே என்று அர்ச்சகர் பிரலாபித்தார். அந்த குரல் 7347 மனதை தாக்கிற்று. உம்மை பார்த்தா எனக்கு இறக்கமாகத்தான் இருக்குது. அப்படின்னா என்னை விட்டுடுமே, உமக்கு கோடி புண்ணியம் உண்டு. அது முடியுமா? கேஸில் பிடிச்சா விட முடியுமா? விளையாட்டு காரியம்மா, உத்தியோகம் பணயமாயிடுமே. அர்ச்சகர் சிலை போல நின்றார். மீண்டும் 7347 தான் பேச்சை ஆரம்பித்தான். ஒன்று வேணால் செய்யலாம், அதுவும் பாவமேனு பார்த்து செய்யணும். என்னது? ஹெச்சிட்ட சொல்லி கேஸை ஒரு மாதிரியாக வெளிக்கு தெரியாமல் ஓச்சிடலாம். அது யார் ஹெச்சி? ஹெட் கான்ஸ்டபிள். அப்படின்னா சொல்லும், நீர் நன்னா இருப்பேள், நதிகிருஷ்ணன் உமை கண்டிருந்து பார்ப்பன். ஹெச்சி முன்னால் போய் இழிக்கணும். அதுலேயும் இந்த சீன்றம் பிடிச்ச மனுஷன் அவன். உடனே கொம்பில் ஏறிடுவான், கால் மேலே காலை போட்டுக்கிடுவான். நீர் எனக்காக சொல்லணும், இல்லைன்னா நான் அவமானப்பட்டு அழிஞ்சு போயிடுவேன். இது பணத்தால் காசால் நடத்துகிற ஜீவனம் இல்லை. கேஸு கீசுன்னு வந்துட்டா உத்தியோகம் போயிடும். நான் சம்சாரி, அன்னத்துக்கு லாட்ரி அடிக்கும்படி ஆயிடும். ஒரு மனுஷன் முகத்தில் முழிக்க முடியாது. நீர் ஹெச்சிக்கிட்டே சொல்லும், இந்த ஆயுசு ஊராவும் நதிகிருஷ்ணனோட சேர்த்து உண்மையும் நினச்சிப்பேன். அது சரிதாவே, உம்மை வயிற்றில் மண்ணடிக்கணுங்கிறது ஐடியா கிடையாது எனக்கு. ஹெச்சி ஒரு மாதிரி ஆள், ஈவு இறக்கம் அவன் போன வழியிலே கிடையாது. மேலும் பெரிய துட்டு பிடுங்கி. என்னது துட்டு பிடுங்கி? காணிக்க வச்சாதானே சாமி வரம் தரும். இந்த இளவுக்காகத்தான் சுட்டித்தான் இந்த மனுஷங்கிட்ட வள்ளிச சிபாரிசுக்கு போகிறதில்லண்ணா. என்ன கொடுக்கணும்? 5-10 கேட்பான். 5 10 10 ரூபாய் காசு இல்லாமல் ஒரு கேஸை ஓய்ப்பானா? 10 ரூபாயா? என்னவே 10 ரூபாய்க்கு இப்போ நான் எங்கே போகிறது? வேணும்னா செய்யும், இல்லைன்னா வருது போல் பார்த்துக்கிடணும். அர்ச்சகர் வாய் திறவாமல் நடந்தார். மீண்டும் 7347 தான் பேச்சை ஆரம்பித்தான். என்ன சொல்லுதீரு? நான் எங்கே போவேன் 10 ரூபாய்க்கு? கணீர் என்ற குரலில் சொன்னார் அர்ச்சகர். 7347க்கு கோபம்தான் வந்தது. இப்போ யார் வை தரணும்னு கழுத்தை பிடிச்சா? யாரோ லஞ்சம் பிடுங்குதாப்புல படுதீர, துரிசமாக நடவும். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிடணும். கொஞ்சம் கஷாயம் குடித்தா தான் உடம்புக்கு சரிப்பட்டு வரும் உமக்கு. உடனே கத்திரிச்சு பேசுகிறாரே. கத்திரியும் இல்லை இடுக்கியும் இல்லை, வாய் பேசாமல் நடவும். சிறிது நேரம் சென்றதும் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தான் 7347.
இப்போ தான் ஞாபகம் வருது, அன்னைக்கு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு கடுதாசு வந்துச்சு. டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து காகிதமெல்லாம் மாயமாக மறைஞ்சு போகுதான். காக்கி சட்டக்காரங்க நாந்துக்கிட்டு சாகப்படாதாங்கிற தோரணையில் எழுதியிருந்தாங்க. இப்போ தாமல விஷயம் தெரியுது. என்ன தெரியுது? சே, வாயை மூடிட்டு வாரும். வாயை திறந்துருன்னா புடனியில் வச்சுடுவேன். ஸ்டேஷனுக்கு உள்ளே ஏற்றின பரவலாக இருக்குது. பாவா விட்டது வழி. இருவரும் ஸ்டேஷன் பக்கம் வந்து விட்டார்கள். 73:47 தான் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தான். நல்ல மனுஷங்களுக்கு இது காலம் இல்லை, எத்துவாளி பயல்களுக்கு தான் காலம். ஈவு இறக்கம் இருக்கப்படாது. ஏன்னா பாருமே, மழை மாதிரி குத்தம் பண்ணிவிட்டு நிற்காரு. நீர் விடுற கதையெல்லாம் ஒரு பயவுளும் நம்ப போவதில்லை. கோயில் குளிக்கிற மனுஷன் தெரியாதனமாக ஆம்பிட்டுக்கிட்டு முழிக்காரு. அடியும் உதையும் பட்டு அவமானமும் பட்டு அளக்கழிஞ்சு போக போகிறாருன்னு ஐடியா சொன்னால் காதில் ஏற மாட்டேங்குது. உம்மை கூட்டாளிக்கெல்லாம் பட்டா தான் தெரியும். உம்மை சொல்லி குத்தம் இல்லை, காலம் அப்படி. அர்ச்சகருக்கு சிரிப்பு வந்தது. உம்மை நைஸாக கை தூக்கி விட்டு போடணும்னு நினச்சேன் பாரு, அந்த புத்திய செருப்பால் அடிக்கணும் என்றான். 73:47. நீர் சொல்கிறது சரி. என்னை காப்பாற்றணுங்கிற நினப்பு ரொம்ப இருக்கு உமக்கு. அந்த ஹெச்சி தான் பெரிய பேராசக்காரனாக இருக்கான். அவன் பேராசக்காரனாக இருக்கட்டும், நான் அஷ்டதரித்திரமாக இருக்கணுமோ? ஆசாமியை ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே விட்டு பூட்டா திருகி திருகி எடுத்தால தெரியும் அஷ்டதரித்திரம் படுற பாடு. பகவான் விட்டது வழி. 15 வருஷமாக தினம் தினம் அவனை குளிப்பாட்டுறேன், விதவிதமாக அலங்காரம் பண்ணி போகிறேன், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பண்ணி நெத்தியில் தழும்பு விழுந்துடுத்து. அந்த நன்னி கெட்ட பயல் அடி வாங்கி தர்றதுன்னா தரட்டும், கம்பி என்ன வச்சான்னா வைக்கட்டும். அர்ச்சகர் அமைதியாக பேசினார். 73:47 அர்ச்சகர் முகத்தை திரும்பி பார்த்தான். அவர் முகத்தில் பயத்தின் சாயலே இல்லை. அவர் இப்பொழுது வேகமாக நடந்தார், கைகளை ஆட்டிக்கொண்டு நடந்தார். அப்போ ஒரு காரியம் செய்வோமா என்று கேட்டான். 73:47. என்ன? நீரும் அப்படி ஒன்றும் டாட்டாவும் இல்லை பிர்லாவும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரியாக காலத்தை தள்ளிகிட்ருக்கீரு. உமக்காக சுற்றி வேணால் ஒன்று செய்யலாம். விஷயத்தை தெளிவாக சொல்லலாமே, ஏன் சுற்றி சுற்றி வளைக்கணும் என்று கேட்டார் அர்ச்சகர். 73:47க்கு பிடரியை தாக்கிற்று. ஹெச்சி கிட்ட உம்ம நிலைமையை எடுத்து சொல்லி சுழுவாக முடிக்க பார்க்குறேன். 5 ரூபாய் இடும், சட்டுன்னு இடும், எனக்கு வேறு வேலை இருக்குது. அர்ச்சகர் முன்பின் யோசிக்க விடாமல் பணத்தை வாங்கிவிட எண்ணினான் அவன். அர்ச்சகர் முன்னை விடவும் அமைதியாக சொன்னார். இது என்ன பேச்சு இது? 5 ரூபாய் தரலாம்னா 10 தந்துடப்படாதா? அம்புட்டுக்கெல்லாம் இருந்தால் நான் ஏன் நதி கிருஷ்ணனை குளிப்பாட்ட போகிறேன்வோ? மேலும் இப்போ நான் என்ன திருடினேனா, கொள்ளையடிச்சேனா, இல்லை ரோட்டில் போகிறவ கையை பிடிச்சி இழுத்தேனா? என்ன தப்பு பண்ணிவிட்டேன்னு சொல்லட்டுமே உண்மை எஸ்சி. தலையை சீவுறதுன்னா சீவட்டுமே. 73:47க்கு அந்த இடத்திலேயே அர்ச்சகரை கண்டதுண்டமாக வெட்டி போட்டு விடலாம் போல் இருந்தது. மகா பிசுனாரி ஆசாமியாக இருக்கீரே என்றான். என்ன செய்கிறது, அப்படித்தானே என்ன வச்சிருக்கானவன். அவன் யார்? அவன் மேலே இருக்கான் பாரும். ஆமாம். இருவரும் ஸ்டேஷன் முன்னால் வந்து விட்டார்கள். ஸ்டேஷனுக்கு முன்னால் இருந்த வெற்றிலை பாக்கு கடையில் கடைக்காரரிடம் பேசிக்கொண்டிருந்தவரை அண்ணாச்சி என்று கூப்பிட்டு கொண்டே அவரிடம் வலிய பேச ஆரம்பித்தான். 73:47. அர்ச்சகர் பின்னால் நின்று கொண்டிருந்தார். அண்ணாச்சியிடம் சலசலவென்று பேச்சை வளர்த்தி கொண்டிருந்தான் அவன். அர்ச்சகர் நின்று கொண்டிருந்த இடத்தை அவன் அசைப்பிலும் திரும்பி பார்க்கவில்லை. அவர் போவதானால் போகட்டும் என்ற தோரணையில் நிற்பது போல் இருந்தது. ஆனால் அவர் கற்சிலை போல அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அண்ணாச்சிக்கு பேச்சு சலித்து விட்டது. 73:47 அர்ச்சகர் பக்கம் திரும்பி, சாமி நீங்கள் போகிறதுன்னா போங்க, பின்னால் பார்த்துக்கிடலாம் என்றான். கையோட காரியத்தை முடிச்சுடலாமே என்றார் அர்ச்சகர். அட போங்க சாமி, நான் தான் சொல்லுதேனே பின்னால் பார்த்துக்கிடலாம்னு, விடாமல் பிடிக்கிற. என்னப்பா விஷயம் என்று கேட்டார் அண்ணாச்சி. ஒன்றுமில்லை, என் குழந்தைக்கு பிறந்த நாள் நாளைக்கு, பூசை கீசை பண்ணி கொண்டாடணும்னு சொல்லுது. அதுதான் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டே வாரேன். சாமான் கீமா வாங்கணுங்கிறாரு, ஆனால் பணத்துக்கு எங்கே போகிறது? அடி சக்க என்று மனதில் சொல்லி கொண்டார் அர்ச்சகர். பணம் சம்பந்தமான பேச்சு வந்ததாலோ என்னமோ
அண்ணாச்சி சட்டென்று விடைபெற்று கொண்டு சென்று விட்டார். 73-47 அர்ச்சகர் நின்ற திசைக்கு நேர் எதிர் திசை நோக்கி மட என்று நடக்க ஆரம்பித்தான். அர்ச்சகர் பின்னால் ஓடி சென்றார். இந்தாருமோய், கொஞ்சம் நில்லும். என்ன இது, நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு நீர் வாட்டுக்கு கம்பியை நீட்டுறாரே. அட சரிதான், போமையா. என்னையா இது, எனக்கு ஒன்றும் புரியலையே. வீட்டை பார்த்து போமையா, போட்டு பிராணனை வாங்குதீரே. என்னென்னமோ சொன்னேர், ஊ ஆனா 62ன்னு சொன்னேர், இப்போ போன்னு விரட்டுறாரே. 73-47க்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது. கண்கள் சிவந்தன, நெற்றி பொட்டில் நரம்புகள் புடைத்தன. அர்ச்சகர் முகத்தையே இமைக்காமல் பார்த்தான். அர்ச்சகரும் இமைக்காமல் பார்த்தார். அவருக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அடக்க முடியாத சிரிப்பும் வந்தது. லேசான புன்னகை உதட்டில் நெளிந்தது. அர்ச்சகர் சிரிப்பை அடக்குவதையும் அவர் உதட்டில் சிரிப்பு பீரிட்டு வழிவதையும் கவனித்தான். 73-47 சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது அவனுக்கு. 73-47 கடகடவென்று சிரித்தான். சப்தம் போட்டு சிரித்தான். வாய் விட்டு சிரித்தான். குழந்தை போல சிரித்தான். அர்ச்சகரும் அவனுடன் சேர்ந்து அட்டகாசமாக சிரித்தார். 73-47 அர்ச்சகரிடம் மிக நெருங்கி நின்று கொண்டு அவர் முகத்தை பார்த்து சிரித்தபடி சொன்னான், வீட்டுக்கு போம். நானும் வீட்டுக்கு தான் போகிறேன். குரல் மிக அமைதியாக இருந்தது. அர்ச்சகர் அவன் முகத்தை பார்த்தார். சற்று முன்னால் அவர் முன் நின்ற ஆள் மாதிரியே இல்லை. நானும் அந்த பக்கம் தானே போகணும், சேர்ந்தே போகிறது என்று கூட நடந்தார் அர்ச்சகர். ஆமாம், அந்த ஆசாமிக்கிட்ட ஏதோ ஜென்ம நட்சத்திரம்னு சொன்னீரே, வாஸ்தவம் தானா, இல்லை எங்கிட்ட காட்டின ட்ராமாவுக்கு மிச்சமோ என்று கேட்டார் அர்ச்சகர். உண்மைதான் வே, நாளைக்கு பிறந்த நாள். என்ன குழந்தை? பொம்பளை பிள்ளை. தலைச்சனா? ஆமாம், கல்யாணம் முடிஞ்சு 11 வருஷம் ஆகுது. ஓஹோ, பேர் என்ன? கண்ணம்மா. நம்ம சுவாமிக்கு ரொம்ப வேண்டிய பெயர் என்றார் அர்ச்சகர். 73-47 சிரித்து கொண்டான். ஆமாம், அதுக்கு என்ன பண்ண போறீர்? வீட்டுக்காரி எதையோ செய்யணும்னு சொல்லுதா, நான் தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இழுக்கணும்? தலைச்சன் குழந்தை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுவாமி கண் திறந்து கையில் தந்திருக்கார். அதுக்கு ஒரு குறவும் வைக்கப்படாது, வைக்க உமக்கு அதிகாரம் கிடையாது என்று அடித்து பேசினார் அர்ச்சகர். அது சரிதான் ஐயா, யார் இல்லைன்னு சொல்லுதா, ஆனால் கை செலவுக்கெல்லாம் திண்டாட்டம் போடுது. போயும் ராப்பட்டினிக்காரன் சுவாமி குளிப்பாட்டுறவனை பிடிச்சா என்ன கிடைக்கும்? பிரசாதம் தருவன், குழைச்சி நெத்தியில் இட்டுக்கலாம். ஜரிகை துப்பட்டா, மயில்கண் வேஷ்டி, தங்கச் செயின், இந்த மாதிரி வகையாக பிடிச்சு போட்டிருந்தேன்னா என்ன ஆளையா நீர், இது கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறே என்றார் அர்ச்சகர். 73-47 வாய் விட்டு சிரித்தான். ஒரு பையல் கையில் சிக்கலை, நாயா அலைஞ்சு பார்த்தேன். பிறந்தநாள் ஐட்டம் வேறு மனசில் உறுத்திக்கிட்டு இருந்தது. அர்ச்சகரானா அர்ச்சகர்னு பார்த்தேன், கையை விரிச்சிட்டீரே, பொல்லாத கட்டை தாயா நீர். நானும் விடிஞ்சு அஸ்தமிச்சா 10 மனுஷாலிடம் பழகிறவன் தானே. 73-47 என்ன துள்ளுதான் துள்ளிடுவான்னு தெரியாதாக்கும். அடி சக்கை நானா? கொஞ்சம் முன்னால் யாரோ அழுதாளே, அது யாரு? யாருக்கோ பல்லு தந்தி அடித்ததே, யாருக்கு? யாருக்கு கையும் காலும் கிடுகிடுன்னு விரைச்சுதான்? முதல்ல கொஞ்சம் பயந்து தான் போனேன், ஏன் பொய் சொல்லணும்? இருந்தாலும் என்ன உருட்டிவிட்டீர். என்ன செய்கிறது சாமி, இந்த சான் வயத்துக்கு தானே இந்த இளவெல்லாம், இல்லாட்டி மூக்கை பிடிச்சிட்டு உட்காந்துடலாமே. சந்தேகமா? நான் என்ன பாடுபடுறேன் கோயிலில். கோயிலுக்குள்ளே ஏறி வந்தாலே புண்ணியாசனம் பண்ணணும். சுவாமி எழுந்திருந்து பின்புறம் வெளியே ஓடியே போயிடுவார். அந்த மாதிரி பக்த சிகாமணிகளெல்லாம் வருவா. அவளிடம் போய் ஈன்னு இழிச்சுண்டு நிற்கிறேன். உங்களை விட்டால் உண்டாங்கிறேன். ஆழ்வார் நாயன்மார்கள் கெட்டது கேடுங்கிறேன். கடைசியாக போகிறச்சே 2 வைக்கிறானா 4 வைக்கிறானான்னு கவனிக்கிறேன். அனாவை தீர்த்தத்தில் அலம்பி இடுப்பில் சொருகிக்கிறேன் என்றார் அர்ச்சகர். இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். 2 பேரும் நடந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷனுக்கு வந்து விட்டார்கள். இந்த லெட்டரை போட்டுட்டு வந்துடுறேன் என்றான். 73-47 பார்த்து போடும், யாராவது காக்கி சட்டக்காரன் வந்து பிடிச்சிக்க போகிறான்.
உங்கள் வீட்டில் நோவு எடுத்திருக்கோம் என்றார் அர்ச்சகர். கடிதங்களை தபாலில் சேர்த்துவிட்டு எதிர்சாரியில் இருந்த வெற்றிலைப்பாக்கு கடைக்கு வந்தான் 7347. மட்டிப்பழ குலையிலிருந்து 4-5 பழங்களை பெய்த்தான். இந்தாரும் சாப்பிடும் என்று அர்ச்சகரை நோக்கி நீட்டினான். அர்ச்சகர் 2 கைகளையும் நீட்டி வாங்கி கொண்டார். 2 பேரும் வெற்றிலை போட்டு கொண்டார்கள். கணக்கில் எழுதிக்கிடுங்க என்றான் 7347 கடைக்காரரை நோக்கி. எழுதிக்கிட்டே இருக்கேன் என்றார் கடைக்காரர். சும்மா எழுதுங்க, 2 நாள் கழியட்டும், செக்கு கிழிச்சு தாரேன். நடந்து 2 பேர்களும் பரஸ்பரம் பிரிய வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டார்கள். சாமி, அப்போ எனக்கு விட கொடுங்க, ஒன்றும் மனசில் வச்சுக்கிடாதீங்க என்றான் 7347. என்ன நினைக்கிறது, காக்கி ஜாதியே இப்படித்தான் என்றார் அர்ச்சகர். எல்லாம் ஒரே ஜாதி தான் என்றான் 7347. அது சரி, நாளைக்கு என்ன செய்ய போகிறேள்? என்ன செய்யுதுன்னு விளங்கலை. அதுக்கு முகத்தில் போய் முழிக்கவே வெக்கமாக இருக்குது. 1000 நினப்பு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு நடந்தான் 7347. ஓய், இங்கே வாரும் என்றார் அர்ச்சகர். வந்தான். அர்ச்சகர் அரை வேஷ்டியை லேசாக அவிழ்த்து விட்டு கொண்டார். இப்பொழுது வயிற்றில் ஒரு துணி பெல்ட் தெரிந்தது. துணி பெல்ட்டில் ஒவ்வொரு இடமாக தடவிக்கொண்டே முதுகுப்புறம் வந்ததும் சட்டென்று கையை வெளியில் எடுத்தார். 5 ரூபாய் நோட்டு. இந்தாரும், கையை நீட்டும் என்றார் அர்ச்சகர். 7347 ஒரு நிமிஷம் தயங்கிவிட்டு கையை நீட்டி வாங்கி கொண்டான். குழந்தை பிறந்த நாளைக்கு குறை ஏற்படாதன்னு தரேன் என்றார் அர்ச்சகர். சாமி, ரொம்ப உபகாரம், ரொம்ப உபகாரம் என்றான் 7347. அவன் குரல் தழுதழுத்தது. ஆனந்த பாஷ்பம் ஒன்றும் அடிக்க வேண்டாம். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினதும் திருப்பி தந்துடணும் என்றார் அர்ச்சகர். நிச்சயமாக தந்துடுறேன், கண்டிப்பாக தந்துடுறேன். தரலையோ ஹெஸ்ஸிக்கிட்ட சொல்லிடுவேன். இருவரும் சிரித்து கொண்டார்கள். நாளைக்கு நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு வாரும் குழந்தைய கண்ணம்மா வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நதி கிருஷ்ணன். நானே கூட இருந்து ஜமாச்சப்படுறேன். சரி, அப்படியே கூட்டிகிட்டு வரேன். அப்போ நான் வரேன், முதல் தேதி ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருட்டில் நடந்தார் அர்ச்சகர். 7347 அவர் மறைவதை பார்த்து கொண்டே நின்றான்.